ரேசிங் பயிற்சியில் ஈடுபட்டாலும் தொடர்ந்து படங்களில் நடிப்பேன் என்று நடிகர் அஜித்குமார் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா. நடிகர் அஜித்குமார் விளக்கப்பட்டுள்ள விளக்கத்தில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாரு? முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். சமீபத்தில் துபாயில் கார் ரேசிங் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது நடிகர் அஜித்குமாரின் கார் விபத்துக்குள்ளானது. தடுப்பு சுவரில் மோதி சுழன்ற கார் நின்ற நிலையில் அஜித்குமாருக்கு என்னாச்சு என ரசிகர்கள் மற்றும் திரையுலகத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனால் இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக எந்த காயமின்றி நடிகர் அஜித்குமார் உயிர் பிழைத்துள்ளார். அஜித்குமார் நலமாக இருப்பதாகவும் மீண்டும் பயிற்சியில் ஈடுபட வருவதாக அவர் மேலாளர் தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகு அவர் பயிற்சியில் ஈடுபடும் வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகியிருந்தது. இதனைத் தொடர்ந்து நாளை இந்த துபாயில் அவருடைய ரேசிங் அணியினர் கார் பந்தயத்தில் நடிகர் அஜித்குமார் கலந்து கொள்ள இருக்கிறார். இந்த நிலையில் அங்குள்ள ஒரு ஆங்கில ஊடகங்களில் பேட்டி அளிக்கும் போது தனது ரேசிங் அனுபவம் தான் இன்னும் எந்தெந்த போட்டியில் கலந்து கொள்ள ஆசை இருப்பது குறித்தெல்லாம் நடிகர் அஜித்குமார் ஆங்கிலத்தில் பேட்டி அளித்துள்ளார். அப்பொழுது படங்களில் தொடர்ந்து நடிப்பீர்களா என்ற கேள்விக்கு நிச்சயமாக யாரும் கவலைப்பட வேண்டாம், நான் படங்களில் நடிப்பேன். இந்த ரேசிங் பயிற்சியை மேற்கொண்டாலும் இந்த போட்டிகள் இல்லாத சமயத்தில் இந்த படப்பிடிப்பில் கலந்து கொண்டு படங்கள் நடிப்பேன் என்று நடிகர் அஜித்குமார் விளக்கம் அளித்துள்ளார். ஏற்கனவே நடிகர் அஜித்குமார் 2 படங்கள் நடித்து முடித்துள்ளார். அதாவது விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி. இதில் குட் பேட் அக்லி திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி திரைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விடாமுயற்சி இந்த மாதம் பொங்கலுக்கு வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் பல காரணங்களால் பொங்கல் ரேஸ்ல இருந்து அது விலகி இருக்கிறது. மேலும் இந்த மாதம் இறுதியில் இது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.